Welcome back to Wake Up Your Vocab. This is me, Malar, your English tutor. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல என்ன பார்க்க போறோம் அப்படினா different types of stores. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்றதா இன்னைக்கு நம்மளோட lesson. If you are ready, let's get started. Never stop learning. Never stop growing. Never stop seeking the brightest star. Quizக்கான ஆன்சரை இன்னைக்கு லெசனோட மிட்ல நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து லெசனுக்குள்ள போலாம். Number 1 is florist. இதோட ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா FLORISTS. Florist அப்படினா பூக்கடை. இதுவே வந்து S ரிமூவ் பண்ணிட்டு florist அப்படினு மட்டும் சொன்னோம் அப்படினா பூ வியாபாரம் பண்றவங்கள குறிக்கும். லைக் அதே மாதிரி fishmongers. Fishmongers அப்படினா வந்து மீன் கடைக்கு வந்து fishmongers அப்படினு சொல்லுவோம். Just like that, S ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படினா fishmonger அப்படின்றது அந்த மீன் அந்த ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணி கொடுக்குறவங்கள குறிக்கும். butchers அப்படினா கசாப்பு கடையை வந்து butchers அப்படினு சொல்லுவோம். கசாப்பு கடைக்காரர் அப்படினு சொல்றதா இருந்தா just S மட்டும் ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் green grocer. green grocer அப்படின்றது யாரை சொல்லுவோம் அப்படினா just fruits and vegetables மட்டும் செல் பண்ற கடையை வந்து green grocers அப்படினு சொல்லணும். pawn shop அப்படினா அடகு கடை அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் வந்து pawn shop அப்படினு சொல்லுவோம். confectionery store அப்படினா a shop which sells sweets, chocolates and candies. So chocolates, sweets and candy செல் பண்ற ஷாப்பை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா confectionery store அப்படினு சொல்லுவோம். ரிமைனிங் வேர்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு குவிஸ்க்கான ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோவில் குவிஸ் வந்து என்ன அப்படின்னா கெட்டுப்போன உணவு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்கிறது, உணவுக்கு ஒரு வார்த்தை, அதே மாதிரி ஃப்ரூட்ஸுக்கு ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அழுகி போன பழங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து ராட்டன் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி உணவு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டேல் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து ஊசி போனது, ஸோ இந்த மாதிரி வந்து பால் கெட்டு போச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் இன்னைக்கு வந்து ஒரு பிக் ஷவுட் அவுட் டு அப்துல் அஜீஸ். இன்னைக்கு காமெண்ட் ஆஃப் த டே யார் அப்படின்னா இந்த அப்துல் அஜீஸ் தான். கமெண்ட்ஸில் வந்து மச் இன்வால்வ்ட் காமெண்ட் வந்து கொடுத்துருக்குறாரு. ஸோ அவருடைய ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணுங்கள், ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாரு. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் boutique, everyone's favorite, a shop which sells stylish clothes and jewelry. ஸோ இதை தான் வந்து பொட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டைலிஷான அவுட்ஃபிட்ஸ் அண்ட் வந்து ஜுவல்லரி அண்ட் அதர் குட்ஸ் செல் பண்ணுற ஷாப்பை தான் நம்ம வந்து பொட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெலிகட்டெசன். டெலிகட்டெசன் அப்படின்றது வந்து ஷாப் விச் செல்ஸ் ஹை குவாலிட்டி ஃபாரின் குட்ஸ். ஸோ எஸ்பெஷலாக வந்து இந்த சீஸ், மீட், அந்த ஃபாரின் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி ஃபுட் சேல் பண்ணுற ஷாப்பை தான் வந்து டெலிகட்டெசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெமிஸ்ட். கெமிஸ்ட் அப்படின்னா வந்து மருந்து கடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் வந்து கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அனதர் வேர்ட் இஸ் ட்ரக் ஸ்டோர் அப்படின்னும் சொல்லலாம் மருந்து கடைக்கு. அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் த்ரிஃப்ட் ஷாப். த்ரிஃப்ட் ஷாப் அப்படின்றது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய இடத்த தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா த்ரிஃப்ட் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம். So that's it with the lesson. Now it's time for Malar's tip. இன்னைக்கு என்னோட டிப் என்ன அப்படின்னா இந்த thrift shop அப்படின்னு ஒரு வேர்ட் பார்த்தோம் இல்லையா, அது வந்து என்னது செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய இடத்த வந்து வாங்கக்கூடிய பிளேஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா thrift shop அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து நம்ம இந்த காய்லாங்கடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பழைய பொருட்கள்லாம் போடுற ஸ்டோரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கிராப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ now it's time for today's quiz. இன்னைக்கு உங்களுக்கான குவிஸ் என்ன அப்படின்னா இந்த ஜவுளி கடை அப்புறம் வந்து நகைக்கடையிலலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஜவுளி கடை பொம்மை அப்படின்னு சொல்லுவோம்ல, வெளியில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பொம்மைக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றது தான் உங்களோட குவிஸ் இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் லெசன், டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் பட்டன். இந்த லெசனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.